எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். தற்பொழுது வெளியான செய்தி எடப்பாடி பழனிசாமிற்கு பாதகமாக அமைந்திருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பில் பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்திருக்கிறது. ஏனென்றால் உயர் நீதிமன்றத்தை ஏற்கனவே கூறிவிட்டது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியது செல்லாது. அது மேல்முறையீடு செய்தாலும் 2026 வரை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்தான் செயல்படுவார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை நீக்கியது என்ன காரணம் என்பதை தெளிவுபடுத்தாத காரணத்தினால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு நேற்று முன்தினம் வெளியானது. இதில் அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மட்டும்தான் செல்லும். அதாவது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது, அதிமுகவின் கொள்கைகள் சிலவற்றை மாற்றம் செய்யப்பட்டது மட்டும்தான் அதிமுகவின் மேல்முறையீடு வழக்கில் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு பாதகமாக அமைந்ததை தவிர கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கப்பட்டது செல்லும் என்று நீதிபதிகள் அறிவிக்கவில்லை. ஆனால் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் OPS அவர்களை நீக்கியது செல்லும் என்று கடுமையான விமர்சனம் செய்த காரணத்தினால் தேர்தல் ஆணையமானது பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. அவருக்கு 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் துணைத் தலைவர் பதவியும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையும் இருக்கிறது. ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடி மற்றும் சின்னம் OPS ஆதரவாளர்களும் பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தின் தடை தற்பொழுது செல்லாது என்று தேர்தல் ஆணையம் கூறியதுதான் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாக கூறுகிறதா அல்லது உண்மை உள்ளபடி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுகிறாரா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் 40 இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதை மட்டும் மறக்காமல் கூறுங்கள்.